உங்க மேரேஜ் லவ் பிளான் எக்ஸ்பிரி ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? வாங்க அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணலான்னு பார்ப்போம். சின்ன சின்ன சண்டைகள் தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே. ஆனா அவைகள் மூலியமா உங்களுக்கு புரிதல் வரணுமே தவிர பெரிதல் வரக்கூடாது. சின்ன சண்டைகள் பெரிதாகி உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க ஓபன் அப் ஆகுங்க. உங்க மேல தப்பு இருக்கா, மனம் திறந்து வந்து சாரி கேளுங்க. வாட்ஸ்அப்ல லாஸ்ட் சீன் பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு லைவ் சீன்ல போயிட்டு உங்க துணைக்கு பிடிச்சதை செஞ்சு லவ் பூம் பண்ணுங்க. உங்க துணையோட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு குத்தி காட்டி உங்களை நியாயப்படுத்திக்கிட்டு லைஃப்ன்ற பெரிய விஷயத்துல கோட்டை விட்டுறாதீங்க. பிடிச்சிருக்கா மனம் திறந்து பாராட்டுங்க. தெரியாம நடக்கிற சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்க பழகுங்க. ஏன்னா அன்பான அரவணைப்பு தான் உறவுக்கு வைட்டமின்ஸ் மாதிரி. ஊடலும் கூடலும் காதல் நிமித்தம், அதை மோதல் நிமித்தமாக்கிடாதீங்க. இங்க சண்டைகள் பிரச்சனையே இல்லைங்க. ஆனா அந்த சண்டைகளுக்கு அப்புறம் வர ஈகோனால நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு அதை பத்தி பேசிக்காம இருக்கிறது தான் பிரச்சனையே. அதே மீறி உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருதுன்னா நல்ல மனநல மருத்துவரை அணுகுங்க. இந்த வீடியோ யாராவது ஒரு ஜோடியின் புரிதலுக்கு காரணமா அமைஞ்சா கூட நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சொல்லுமா. நம்ம ஆனிவர்சரியா மறந்துட்டேனா இந்த தடவையும்? நான் இப்போ சாரி கேட்க போறேன். அப்போ நீங்க